ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் புலாவ் எப்படி செய்யலான்றதை குயிக்காக பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 4-5 ஸ்பூன் நெய் தாராளமாக சேர்த்திட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்தி நல்லா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி வணக்கிக்கலாம். ஒரு 10 முந்திரியும் இது கூட சேர்த்தி வணக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். முந்திரியை நல்லா செவக்க விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கினதும் நம்ம காய்களை சேர்த்திக்கலாம். நான் பீன்ஸ் கேரட்டை அப்படியே கட் பண்ணி சேர்த்திட்டு காலிஃப்ளவரும் பட்டாணியும் ஒரு வாட்டி வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். காய்களை நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வணங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்தி அதையும் வணக்கிக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால்ன்ற அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் சேர்த்தி கடைசியாக ஒரு வாட்டி உப்பு சரி பார்த்துட்டு நல்லா நம்ம 2 பக்கம் ஃப்ரை பண்ண பன்னீரை கடைசியாக சேர்த்தி விட்டு ஒரு கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக அடுப்பில் வைக்காம தோசைக்கல் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்து சுட சுட சாப்பிடுங்க. சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாய்.